ரூபா 10 ரூபா டிக்கெட் 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 10 ரூபா டிக்கெட் 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 பாப்பா டிக்கெட் வேணும் மேடம் டிக்கெட் வாங்கு இருக்காதீங்க எங்க குடும்பத்தையே வழங்குறோம் கவுண்டர்ல டிக்கெட் வாங்குறப்ப அடிச்சுக்காதீங்களா பிரபுள்ள டிக்கெட் வாங்கி தர்றேன் சாமா ஒரு 6 டிக்கெட் கொடுங்க சாமா டிக்கெட்டுக்கு உங்ககிட்ட காசு இருக்குதா இந்த ஊசி மணி பாசி மணி எல்லாம் கொடுக்க கூடாது காசு எல்லாம் சினிமாக்கு வருவாங்களா சாமா சாமா குழந்தைங்க என்ன பிச்சு வந்துருங்க சாமா ஏன்னா சாமி படத்துல நரி வருதுங்களா சாமா 2 நரி வருது கூடவே துணைக்கு ஒரு நாயும் வருது அதான் சாமி குழந்தைகள படம் பார்க்க நம்மள பிச்சு வந்துடுறாங்க சாமா டிக்கெட் ஆன வளங்க சாமா 5 ரூபா டிக்கெட் 100 ரூபா சாமா 5 ரூபா டிக்கெட் 100 ரூபா ஆளும் இல்லையா 5 ரூபா டிக்கெட் 100 ரூபாய்க்கு வித்தாதான் பிளாக் 5 ரூபா டிக்கெட் 1 ரூபாய்க்கு வித்தா படம் ஊத்திக்கிச்சுன்னு அர்த்தம் பிளாக்ல டிக்கெட் வந்தா போலீஸ் போட்டுக்காத சாமா நான் ஏன் மாட்டேன் என் முதலாளி பெருமாள் சாமி தான் மாட்டுவான் உன் முதலாளி அவ்வளவு மோசமா சாமா மூதேவி மேனேஜர் ப்ரமோஷன் கொடுக்கவே மாட்டேங்கிறயா ரொம்ப மோசமா சாமா நாஸ்டி பெகர் சரிங்க சாமா பேர சொல்லுங்க சாமா செக் போட்டு கொடுத்துறேன் சாமா செக்கா ஆமா சாமா நீ பேங்க் அக்கவுண்ட் வேற வச்சிருக்கியா 5 பேங்க்ல வச்சிருக்க சாமா வேற வேற பாருல 5 பேங்க்ல வேற வேற பேர்லையா யோ நீ மாறு வேஷ்ல வந்திருக்க மாஜி மந்திரியா சாமா நம்மள நாயன்னு சொல்லுங்க சாமா பேயன்னு சொல்லுங்க சாமா ஆனா மந்திரின்னு சொல்லி அவமானப்படுத்தாதீங்க சாமா நம்மள உழைச்சு சாப்பிட சாதிங்க சாமா ஓ மாஜி மந்திரினா அவ்வளவு இன்சல்ட்டிங்கா ஃபீல் பண்றீங்க என்னங்க சாமா நம்மள ஜெயில் வாசல்ல போய் பிச்சை கூட எடுக்க மாட்டோம் சாமா சரி என்னைய பெருமாள் சாமியின் கையெழுத்து போடுற முதலாளி டேய் ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு முண்டா செட்டிட்டு வந்தா என்ன யாரும் உனக்கு அடையாது இல்லையா அதுவும் முதலாளி தமிழ் சினிமா தியேட்டர்ல வேலை செய்யறேன்னா அதே டெக்னிக்ல வந்துட்டேன் ஏண்டா உனக்கு கவுண்டர்ல உட்கார்ந்து ஒழுங்கா டிக்கெட் வைக்க சொன்னா வெளியில நின்னு பிளாக்ல வித்துட்டு இருக்கியா இல்ல முதலாளி இந்த பிளாக்ல டிக்கெட் வித்தாதான் படத்துக்கு ஒரு மரியாதை அதெல்லாம் ஒரு டெக்னிக் உன் டெக்னிக் எங்களுக்கு தெரியும்டா டேய் நீ எல்லாம் பால்ல வெண்ணெய் எடுக்கிறவன் நான் பச்சை தண்ணியில வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சி விக்கிறவன் தெரியுமா உன்னுடைய ஒழுக்கத்துக்கு மேனேஜர் போஸ்ட் வேற வேணுமா உன்னை எல்லாம் அதாவது பேசிடுவேன் கட் பண்ணிடுவாங்க உனக்காகவே புது மேனேஜர் போட போறேன் போ மரியாதையா போய் அந்த கேட்ல உட்காரு அங்க உட்காந்து டிக்கெட் விக்கணுமா வாட்ச்மேன் வேலை பாரு போடா குட் மார்னிங் மேடம் உங்களுக்கு வேல் தெரியுங்களா எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வேலை பிச்சைக்கார வேலை தான் போய் பாரு இந்த ஊர் பொண்ணுங்களுக்கெல்லாம் வாய் ரொம்ப குட் மார்னிங் மேடம் உங்களுக்கு வேல் தெரியுங்களா ஐயோ ஏயா சத்தமா கேக்குற நானே என் ஹஸ்பண்டுக்கு தெரியாம இந்த வேலுவை வச்சுக்கிட்டு இருக்கேன் அங்க பாரு யார்கிட்டயும் சொல்லிடாத இந்த வச்சுக்கோ மேடம் உங்க பேர் என்னங்க கண்ணகி ஐயோ பேரை மட்டும் வெளியே சொல்லிடாதீங்க மற்றபடி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஓகே இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை இங்கிலீஷ் படிச்சாலும் என்ன லஞ்சமா உன்னை வாசல்ல காவலுக்கு நிக்க வச்சா லஞ்சமா வாங்கிட்டு இருக்க ஓகே ஒரு 20,000ல 500 ரூபாய் குறைஞ்சது லாக்கர் ரொம்ப நல்லா இருக்குங்க யோ உனக்கு ஏத்த ரொம்ப ஜாஸ்திதான் என்ன பண்றது சைல்ட்ஹுட்ல இருந்து அப்படித்தான் இப்ப என்ன பண்ணலாம் பிடிக்கலன்னு சொல்லி வேலையை விட்டு போயிடுறேன் விட்டாதானே நீ போவ ஒரு சின்ன ரெக்வஸ்ட்ங்க என்ன அதுல ஒரு 100 ரூபாய் கொடுத்தீங்களா குளிருக்கு ஒரு குவார்டர் வாங்கி அடிச்சுட்டு முனியாண்டி விலாஸ்ல போய் நல்லா பிரியாணி ஒரு கட்டு வந்துடுறேன் ஏற்கனவே நீ பட்ட கடனுக்கு இங்க 1 வருஷம் வேலை பார்த்தாக்கணும் இதுல எக்ஸ்ட்ரா போனஸ் வேறயா உனக்கு டெய்லி டீயும் பன்னு மட்டும்தான் நாங்க எல்லாம் குளிக்க போறோம் உள்ள எந்த ஆம்பளை வராம பாத்துக்கோ வாங்கடி அப்படியே வந்தாலும் ரத்தம் வாந்தி எடுத்து செத்துருவேன் அப்படியே உங்க துணிமணியெல்லாம் தூக்கிட்டு போறேன் இனிமே நீங்க கமிஷனர் பொண்டாட்டி கிட்ட சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாலும் சரி இல்ல இன்டர்போல்ல சொன்னாலும் சரி ஐ டோன்ட் கேர் ஏண்டே சிங்கிள் குவார்டர் சிங்கிள் பிரியாணி கேட்டதுக்கு டபுள் பாஜி வேலை பண்ணீங்களே இப்ப சிங்கிள் பீஸோட சிங்கி அடிங்க ஏய் அதனால புடிங்கடி இன்னைக்கு நான் தான் போனியா ஒரு வாழைப்பழம் கொடு பழம் எவ்வளோ 2 ரூபாங்க 2 ரூபாயா ரொம்ப ஜாஸ்தி 1 ரூபாய்க்கு வருமா வராதுங்க வராதா வந்துச்சே ஐயோ என் தண்ணி டாய் டாய் நில்றா டேய் அட பாவி டாய் சொந்த பணத்துல வாங்கின வண்டிடா ஐயோ தண்ணிய நடவண்டி ஆக்கிட்டியாடா டேய் டாய் நில்றா ஐயோ டாய் டாய் நில்றா போலீஸ் ஐயோ சரியான நேரத்துக்கு வந்துட்டீங்க ஐயா என்னையா என்னோட தண்ணியை ஒருத்த தள்ளிட்டு ஓடுறான் என்னது தண்ணியா என்னன்னு ஸ்கூட்டர் ஓ இந்த வாழ்த்து திருவாசக ஏரியாவுல ஒருத்த வண்டியை திருட்டு போறானா சார் மூச்சு இறக்குது உன்னை எல்லாமே என் டிரைவர் சொல்ற பின்னால ஏறி கமான் சார் வரட்டுங்க சார் வண்டியை வரட்டுங்க அப்பா என்ன தூள் ஸ்பீடு பா நம்ம வண்டி கமான் நிறுத்துங்க மச்சி ஹோல்டன் கைட டிரைவர் ராஜகோபால் எப்படி இருக்க ஊட்டிக்கு வந்துட்டு எப்படா பாக்காம இருந்த உன்னை பாக்குறதுக்கு நான் வந்துருக்கேன் சொல்றேன் ஸ்கூட்டர் உன்னோட ஸ்கூட்டர் தெரிஞ்சதான் நான் தூக்கிட்டு வந்தேன் நீ தான் எடுத்துட்டு போற எனக்கும் தெரியும் ஐயோ அப்புறம் எதுக்கு போலீஸ் கூப்பிட்டு வந்தேன் அது தூரக்க லாங் ஷாட்ல பாக்கும்போது யாரோமா இருந்தது கிட்ட வந்து க்ளோஸ் அப் பார்த்தா நீடா என்ன இருக்கீங்களா நீங்க என்னங்கடா க்ளோஸ் அப் லாங் ஷாட் டெக்னிக்கலா பேசி புருடா விடுறீங்களா டேய் உங்க 2 பேரையும் நான் அரெஸ்ட் பண்ண போறேன் இப்பவே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண போறேன் நான் தான் கேஸே கொடுக்கலையே சார் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றோம் கண்டுக்காம விடுவீங்களா ஏதாச்சும் பண்ணீங்கன்னா அப்புறம் ஐஜி கிட்ட சொல்லிடுவேன் என்னது
ஐஜி தெரியுமா? ஏன் ஐஜி தெரியாதா? காக்கி பேண்ட் காக்கி சட்டை போட்டுக்கிட்டு உலக ஒரு இந்தியா அப்படியே சுத்திட்டு அரெஸ்ட் தம் அப்படி சொல்லி ரூம்லயே இருப்பாரு அவர் தானே? சுத்தம் சார் ஐஜிக்கு உறவுக்காரன் சொல்ற ஒரு சல்யூட் கிடையாதா? Go. எல்லாம் என் நேரம். வீட்டுக்கு வந்த அது ஒரு பெரிய கதை உட்கார சொல்றேன். நான் ஓட்டுறேன், ஏன் வண்டி தானே அது. சரி ஓடு. ராஜகோபால் படா ராஜகோபால். ஏய் என்னடா லுக்குற? உட்கார்றா. நீ யாருன்னு சொல்லவே இல்லையாடா? நீ பாட்டு உட்கார, நான் எப்படா உட்காருது? அட இவர் தாங்க முதலாளி. சார் அது சொன்னா தானே சார் தெரியும். ஏன்னா எனக்கு சுயமரியாதை கொஞ்சம் ஜாஸ்தி. கோவம் வந்து டக்குனு தூக்கி போட்டு முடிச்சு போடுவேன். ஏன்னா கேரக்டர் எப்படி? சரி ஆனதா இப்ப உட்காருங்க, இன்டர்வியூ ஆரம்பிப்பேன். சும்மா பாக்குறீங்க, உட்காருங்க. டக்குனு முதலாளி 10 மார்க் ஜாஸ்தியாவ போட்டேன். போட்டியா? சரி மிஸ்டர் ராஜகோபால், உங்ககிட்ட ஒரு இன்டெலிஜென்ட்டான கொஸ்டின் கேட்கலாமா? கேளுங்க. அதாவதுங்க குட்டினா என்னங்க? குட்டினா பன்னிக்குட்டி, கழுதைக்குட்டி, டைனாசர் குட்டி, நாய்க்குட்டி, கரடி குட்டி. அதனால கரடி குட்டி மட்டும் என்ன பார்த்து சொன்னேன்? என்ன தெரியல, டக்குன்னு ஞாபகம் வந்தது. போதும்பா போதும். வெட்டினரி டாக்டர் மாதிரி வெரைட்டியா குட்டிகளை சொல்லிட்டேன். பட் நான் உங்களை ஒன்று கேட்கறேன், டோன்ட் மிஸ்டேக் மீ. குட்டின்னு சொன்ன உடனே உங்க வயசு பசங்களுக்கு அழகான பொண்ணுங்க தானே ஞாபகத்துக்கு வரும். மிஸ்டர் ராஜகோபால் இருங்க, என்ன பசங்க கோச்சு போறீங்க? பின்ன என்ன சார், தெய்வமா மதிக்க வேண்டிய பொம்பளைகளை போய் குட்டின்னு சொல்றீங்க? உங்க எஸ்டேட்ல எத்தனை பொம்பளை வேலை பாக்குறாங்க? உங்க தியேட்டருக்கு எத்தனை பொம்பளை படம் பார்க்க வராங்க? அவங்க எல்லாம் குட்டியா? ஏதோ ஒரு டெஸ்ட்டுக்காக இப்படி கேள்வி கேட்டேன், அதுக்காக கோச் பண்ணீங்கன்னா அப்படியே உட்காருங்க. சாரி சொல்லுங்க. சாரி. சொல்றோம். மிஸ்டர் ராஜகோபால், இப்போ கடவுள் திடீர்னு உங்க முன்னாடி வராரு. வரான்னு வச்சுங்களேன். வந்து உங்களுக்கு ஒரு வரம் கொடுக்குறாரு. அதாவது நீங்க நல்லா இருந்தீங்கன்னா கம்பெனி உருப்படாம போயிடும், கம்பெனி நல்லா இருந்ததுன்னா நீங்க உருப்படாம போயிருவீங்க. இதுல எது வேணும்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? நான் வந்து சார், நான் நல்லா இருக்கணும் தான் வரேன் கேப்பேன் சார். அதுக்காக கம்பெனி உருப்படாம போகணுங்கிறியா? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? பின்ன நான் நல்லா இருக்கணும்னு வரேன் கேப்பேன்னு சொன்னேன். நான் வேற இந்த கம்பெனி வேறையா சார்? என்னை கம்பெனி பிரிச்சு பேசாதீங்க சார். நடிப்பு வேற சிவாஜி வேறையா சார்? மியூசிக் வேற இளையராஜா வேறையா சார்? பர்சனாலிட்டி வேற எம்ஜிஆர் வேறையா சார்? டாடி வேற நீங்க வேறையா சார்? அல்லவா வேற நீ வேறையா? இல்ல டக்கு டக்குன்னு கொடுத்துட்டே இருக்கியா? போட்டு போட்டு நல்லா மார்க் போடு. போட்டு போட்டியா போடு. அப்புறம் சார் நான் பாஸ் ஆயிட்டேன் சார். பாஸ் ஆயிட்டே இருக்க. லாஸ்ட் கொஸ்டின், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல சார். சொதப்பிட்டியாப்பா? என் கம்பெனில கல்யாணம் ஆனவங்களுக்கு தான் வேலை. ஏன்னா அவங்களுக்கு தான் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். நீ தான் கல்யாணம் ஆகலன்னு சொல்லிட்டியே, ஃபைல் எடுத்துட்டு கிளம்பு. சார் எனக்கு வந்து சார் கல்யாணம் ஆயிடுச்சு சார். என்னப்பா இது, இப்பதான் கல்யாணம் ஆகலைன்னு சொன்னேன், உடனே ஆயிடுச்சுன்னு சொல்றியே? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சார், நான் ஆகாத மாதிரி சார். ஏன்னா என் பொண்டாட்டி தெரு தெருவா சுத்துருவ சார். ஐயே கேரக்டர் ரொம்ப மோசமா இருக்கே. ஐயோ அப்படி இல்ல சார், அவ பத்திரிதா. அவ வந்து போஸ்ட் ஆபீஸ்ல வேலை செய்யற பொம்பளை போஸ்ட் உமன். நான் இங்க, அவன் மெட்ராஸ்ல. நாங்க 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சாதான் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். நீங்களே சொல்லுங்க சார், இதுக்கு பேர் கல்யாணமா சார்? இதுக்கு பேர் ஒரு வாழ்க்கையா சார்? உங்க ஸ்டோரி கேட்டா எனக்கே ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. சம்பாதிக்கிறதுக்காக கல்யாணம் பண்ண பொண்டாட்டியவே பிரிஞ்சிருக்கீங்கன்னா யூ ஆர் கிரேட். என்னடா? ஆமாங்க. ஆனா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அது ஒண்ணே எனக்கு சாட்டிஸ்பாக்சன். யூ ஆர் அப்பாயிண்டட். தேங்க்யூ சார். பூஜா, எதுக்கு 2 பேரும் ஒரே நேரத்துல அதிர்ச்சி அடைறீங்க? உங்க பொண்ணு உங்கள மாதிரி இருக்குன்னு நினைச்சேன், வேற மாதிரி இருக்குது, அதனால ஷாக். இதுதான் தியேட்டர் புது மேனேஜர் ராஜகோபால். என் பொண்ணு மத்த பணக்கார பொண்ணுங்க மாதிரி இந்த டிஸ்கோ கிளப், அது என்னமா அது பியூட்டி பார்லர், அங்கெல்லாம் போகாது. எப்பவும் வீட்லயே தான் இருக்கும், வெளியவே போகாது. அப்படி வெளியில போச்சுன்னு வையே, சோசியல் சர்வீஸ் தான் போகும். வீட்டுல இருக்கிற நேரம் போறான், ஃப்ரெண்ட்ஸ்களை கூட்டு வந்து இப்படி பரதநாட்டியம் ஆடும், சாமி கும்பிடும். ரொம்ப ஆர்த்தடாக்ஸான பொண்ணு. பார்த்தாலே தெரியுதுங்க உங்க பொண்ணு பெரிய பியூட்டி பார்லர்னு. பியூட்டி பார்லரா? கொஞ்சம் அழகா இருந்தா பியூட்டி, ரொம்ப அழகா இருந்தா பியூட்டி பார்லர். அம்மா பூஜா, நாளையில இருந்து பரதநாட்டியத்தெல்லாம் நம்ம வீட்டுல வச்சுக்க. ஏன்பா? ஏன்னா நம்ம மேனேஜர் இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல தான் தங்க போறாரு. எங்களுக்கு இந்த இடத்துல ரொம்ப வசதியா இருக்கு. நீங்க வேணா மேனேஜருக்கு வேற இடத்த வாடகை பிடிச்சு கொடுங்க. வாடகைக்கா? என்னமா நீ? ஏப்பா பெருமாள் சாமி மேனேஜர் நான் விளையாட்டா? நீ வாடகைக்கு இருந்தீங்கன்னா என் பிரிசிஷனா இருக்கு. நல்லா இருக்கு, நீ இங்கே தங்குப்பா. அப்புறம் இது பாரு, என்னுடைய எஸ்டேட், தியேட்டர், ஃபேக்டரி, வீடு, பொண்ணு எல்லாத்தையும் நீங்க தான் மெயின்டைன் பண்ணணும். பொண்ணை சேர்த்து சொல்லிட்டீங்க. ஆமா, பர்சனல் மேனேஜர் விளையாட்டா? எல்லாத்தையும் தான் மெயின்டைன் பண்ணணும். இது வருமா, இனிமே உனக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் மேனேஜர்கிட்ட டீல் பண்ணிக்க. பா நீ என் பொண்ணை நல்லா டீல் பண்ணணும். அதெல்லாம் நல்லா டீல் பண்ணுவான். நீ இன்னைக்கு தான் வரைய பாத்துருக்க,
இன்னும் ரொம்ப நாள் பழகுற மாதிரி பேசுறியா? அது ஒரு ஊகம் தான், இந்த அமைப்புக்கு அப்படி வரும்னு சொன்னேன். முதலாளி உங்களுக்கு இந்த பரதநாட்டியம் ஏதாச்சும் டேஸ்ட் இருக்குங்களா? டேஸ்டா? பிளட்டுப்பா. ஓஹோ, பரம்பரையா நாங்க இந்த பரதநாட்டிலே வளர்ந்தவங்களாச்சே. எங்க பாட்டி இருக்கு, தன்னுடைய 95வது வயசுல பரதநாட்டியம் ஆடும் போதே ஹார்ட் அட்டாக்ல செத்துறாங்க. ரொம்ப சிறு வயசா இருக்கு. வயசு ஸ்டேஜ்லயே இருந்தாங்கப்பா. நீ என்னுடைய பரதநாட்டியத்தை ஆமாப்பா, டோன்ட் வரி. நட்டு வாங்க, ரெடி பண்ணுங்க. சரிங்க ஐயா. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, முட்டி வலிக்கும் நினைக்கிறேன். போயிரு சார். இல்ல வயசாயிடுச்சு. அண்ணா ஆரம்பிச்சா எதையும் நிறுத்த மாட்டாங்க. ஹை பப் ஸ்லீவ்ஸ், நீ உங்க அப்பன்ஸ் கிட்ட ஏன் சமாச்சாரத்தை சொன்னேன்னு வச்சுக்க, நான் உன் சமாச்சாரத்தை சொல்லிடுவேன். ஜாக்கிரதை. ஏய், உன்னை ஒரே நாள ஓடட வரட்டல. என் பேரு பூஜா. அதெல்லாம் எடிட் பண்ணி ஒரு கோர்வை பண்ணிட்டேன். பாத்தியாமா, சினிமாக்காரங்க எடிட்டர் ஒருத்தர் வச்சிருந்தா ஆபரேட்டர் அவனுக்கு இஷ்டத்துக்கு எடிட்டிங் பண்றாங்க. அப்பா, நாங்க காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போறோம். இன்னைக்கு அன்னதானம் புடவைதானம் பண்றதா வேண்டிக்கிட்டேன். ஒரு 10,000 ரூபாய் பணம் வேணும்பா. என்னம்மா இதெல்லாம் போய் எங்கிட்ட கேட்டுக்கணுமாமா? நீ என்ன மத்த பணம் மாதிரி ஊதாரி தினமும் செலவு பண்றியா? இல்ல டிஸ்கோ கிளப் அலைஞ்சிட்டு இருக்கியா? எவ்வளவு வேணாலும் வாங்கிக்குமா. டேய், கேஷ் எடுத்து போய் பணம் வாங்கி கொடு. சரிங்கம்மா, வாங்கம்மா. என்ன பார்த்து முறைக்கிறியா? சொல்லிட்டு முறையா? எங்கேயோ மலையை வேடிக்கை பாக்குற மாதிரி இருக்கு. என்ன மேனேஜர், இன்னும் வேலையை விட்டு போலியா? இனிமேதான் நம்ம வேலையை ஆரம்பமா போகுது. ஒரு வாட்டி என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு, வேலையை பர்மனன்ட் ஆக்கிடலாம். இந்த கால்ல விழுற கலாச்சாரம் நமக்கு ஒத்து வராது கண்ணு. ஏன்னா இந்த சுயமரியாதை கொஞ்சம் நமக்கு ஜாஸ்தி. உன் கொழுப்பு மட்டும் அடங்காது. அது உடன் பிறந்தது அழியாது. முதலாளி பைய மேனேஜரே, என்ன பம்பர குளிருதா? இல்லைங்க, சம்பளம். பொண்டாட்டி வந்து பொண்டாட்டி கூட்டு வந்தா சம்பளம் தரும்னு சொல்றேன். அப்புறம் சம்பளம் என்ன அர்த்தம்? உண்மையா உழைக்கிறவனு காசு கொடுக்க மாட்டீங்க, ஏமாத்துறவங்களுக்கு போய் அள்ளி அள்ளி கொடுப்பீங்க. யார் ஏமாத்துறா? உங்க பொண்ணு புது ஸ்டைல் அன்னதானம் பண்ணுது, வந்து பாருங்க. அன்னதானம் புது டைப்லயா? எப்படி சைனீஸ் ஸ்டைல நூடுல்ஸ் சில்லி சிக்கன் எல்லாம் போறாளா? அது இல்லைங்க சார், பக்தி பரவசம் அங்க தாண்டவம் ஆடுது. பக்தி பரவசம்னா இப்படி தலைவர் போய் சாமி ஆடுவாளா? கிட்டத்தட்ட அந்த ரேஞ்ச் தான். வந்து பாருங்க. வாங்க. என்ன கேட்டு இருந்தேன், எப்படி நீங்க அங்க வந்து பார்த்தா வாங்க. உங்களை பாக்குறது, வாங்க போலாம். யோ, நான் அதெல்லாம் பார்க்க முடியாது, வா வீட்டுக்கு போலாம். அங்கதான் இருக்கு, பார்க்க முடியாது, நான் மானசியன். அத நம்ம சொன்ன அப்படி அடுத்து சொல்லணும்ல, வாங்க. அப்பா, பேசாத. ஏமா இப்படி அரை குறைமா ஆடுறது பேரா புடவை தானே கொடுக்குறதா? இல்லப்பா, வந்து என்ன இங்க நின்னுட்டு இருக்க? Come on, dance with me. என்ன உன தொட்டு தொட்டு பேசிட்டு கையறா, ஃபாதர் ஃபீல் பண்றாரு. இது யூத் இருக்கிற இடம். ஓல்ட் உனக்கு என்ன இங்க வேலை? இது யூத்தடா. டார்லிங், கம்பெனி கூட. கம்பெனியோட அவகிட்ட கம்பெனி பேல. கம்பெனி எம்பேல இருக்குடா. கம்பெனி எனக்கு இருக்குயா. முதலாளி, இவன் வேற ரூட்ல பேசிட்டு இருக்கறான். நீங்க சும்மா நான் பாத்துக்கறேன். என்ன போடா. போகல என்னடா பண்ணுவ? போகலனா தமிழ்நாட்டுக்கு தெரியும் ஃபைட் தான். என்கிட்ட ஃபைட்டா? நீ தான் ஃபைட் கண்டுபிடிச்சியா? அட சும்மா அடிச்சு போட போறேன். பாரு, ஃபைட் பண்றது பத்தி இல்ல. ஆனா இங்க சண்டை போட்டா டேபிள் சேர்ல ஓடி வெளிய போய். வெளியில நான் வர மாட்டேன். இங்க தான். இங்க நான் போட மாட்டேன். போடா. வாடா. எதிர்த்து பேசுனேன். பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். அடிச்சு கொண்டு போடுவேன். அங்க ஆப்டாயிர போட்டு ஆடான்னு ஆடுனேன். நீங்க வந்து ஒண்ணும் தெரியாத மாதிரி இப்படி பவ்யமா நின்று என்ன ஏமாத்தலாம் பாக்குறியா? என்ன பிதிராட பண்றியா? சரியான நேரத்துக்கு ராஜகோபால் மட்டும் கிளப்ல வந்து உன்னை காப்பாத்தாம இருந்தா இந்நேரம் மானம் போயிருக்கும்ல. அப்புறம் எந்த போய் உன்னை கட்டுவா? இது பார், உனக்கு கல்யாணத்துக்கு நாள் குறிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. டேய், எங்கடா அழகு? வந்து படப்பட்டி எடுக்க கோயம்புத்தூர் போயிருக்காரு. நேத்தோட படம் என்னாச்சு? அது ஒரு ஜனம் கூட வரலைங்க. அப்புறம் படம் ஓடுச்சு. ஓட்டுனாங்க, நானும் மேனேஜர் மட்டும் தான் பார்த்தோம். இப்ப என்ன படம் எடுக்க போயிருக்கேன்? தில்லுமுல்லு. எப்பா தில்லுமுல்ல நீயாப்பா திரும்புற? அது இது என்ன முறைக்கிறீங்க சார்? ஐயோ இல்லப்பா, ப்ராமிஸ். நீ பெரிய ஆள், நீ முறை பண்ணி. இது பாரு, இனிமேல் நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். அவ என்ன சொன்னாலும் கரெக்ட். என்ன ராஜகோபால? 100 ஒரு வார்த்தைங்க சார். இது பாருங்க. நானும் முறைக்கிறது பாட்டு தான் இருக்கேன். சரியான வாய்ப்பாட்டு இருக்கேன். நம்ம குடும்ப ஜோசியர் சண்முகபிரியனோட அட்ரஸ் நம்ம அல்ல கைதா தெரியும். அவர்கிட்ட கொடுத்து நல்ல வரணும் பாக்க. சரிங்க, ஜாக்கிரதா. அப்பா, எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். சார் செய்யுங்க சார், செய்யுங்க. இந்த செய்யல நமக்கு நடக்காது. நீ என்ன வெக்கப்பட்டாலும் சரி, உனக்கு கல்யாணம் நடந்தே தீரு. இந்த மாதிரி இந்த மாதிரி கண்ட கருமாந்த ட்ரெஸ் போடுற வேலையாகாது. எல்லாத்தையும் கழட்டிடு. காலே தடுக்கி விட்டு விழுந்தாரு பரவாயில்ல. காஞ்சிபுரத்துல கால் மூடுற மாதிரி புடவை கட்டு. பார்டர் கொஞ்சம் பெருசா இருக்கட்டும். நல்ல பெரிய பார்டர் பாத்துவாங்க. நல்ல பார்டர் நல்ல அகலமா இருக்கு. குறைக்காத ராஜகோபால். என்ன நீ எவ்வளவு நல்ல பையன். முறைச்சு போற பாரு. அது வசதியான போட்டு கொஞ்சம் அப்படித்தான் இருக்கு. எப்பா, ஐ லைக் யூ.
நான் பெரிய ரேஞ்சில ஃபைட் பண்ணி என் பொண்ணை காப்பாத்திட்டேன். இந்த மாசத்துல உனக்கு 1000 ரூபாய் சம்பளம் ஜாஸ்தி. இனிமேல் நம்ம கம்பெனி நீ தான் நிரந்தர மேனேஜர். சரி, நாளைக்கு காலையில சம்பளத்தை வாங்கிட்டு. ஏன் இப்போ வாங்கிக்க? சரி கொடுங்க. கொண்டாட்டு கூப்பிட்டு வா. என்ன பெரிய இம்சையா இருக்குது. இல்லாத பொண்டாட்டி நான் எங்க போறது? பொண்டாட்டி ஊருக்கு போனாதான் என் ஞாபகம் வருமாக்கும். எனக்கு எவ்வளவு வேலை இருக்குது. இப்ப கூட என் முதலாளி பொண்ணு கல்யாண விஷயமா ஜோசியர் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். அதுக்கு இடையிலயும் உன்னை பார்க்க வந்திருக்கேன்னா உண்மையில எவ்வளவு ஆசை இருக்கணும். சரி சரி, எனக்கு பசிக்குது, வந்து சாப்பாடு கொடு. டேய், நீ சாப்பிட வேடா. எனக்கு வேண்டாம். ஐயோ என்னங்க உன் மகன் பண்ணி வச்சிருக்க வேலையை பத்தி அடி. என் முதலாளி பொண்ணோட ஜாதகத்துல இப்படி கிறுக்கி வச்சிருக்கானே. இப்போ நான் எந்த முகத்தோட என் முதலாளி முகத்துல முழிப்பேன்? அவன் என்ன கொண்டே அப்படி. ஐயோ, ஏங்க பேரு பிறந்த தேதி எல்லாமே மேல கரெக்டா தான் இருக்கு. என்ன கட்டத்துல கிறுக்கி இருக்கான்? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, வேற ஏதாவது ஜாதகத்தோட கட்டத்தை வரைஞ்சு கொடுத்துருங்க. எனக்கு ஜோசியத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது. என்னோட ஜாதகத்தை உங்ககிட்ட தரேன், அதை பார்த்து அப்படியே போட்டு கொடுத்துருங்க. அதையும் நீயே செஞ்சிருடியம்மா. வா. என்ன ஜோசியரே ரொம்ப யோசிக்கிறீங்க? என் பொண்ணுக்கு ஏதாவது வரம் கிடைக்கலையா? ஜாதகத்துல ஏதாவது பிரச்சனையா? உங்க பொண்ணு ஜாதகத்துல தோஷம் இருக்கு. நீங்க நினைச்சா 1000 கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ஆனா உங்க பொண்ணோட ஜாதகத்துல இவ்வளவு சிக்கல் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஜாதக பலன்படி அவளுக்கு கல்யாணம் நடந்தா கட்டினவன் 6 மாசத்துல இறந்துடுவான். என்ன குழப்பறீங்க? நல்லா பார்த்து சொல்லுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், உங்க பொண்ணு 2ஆம் தாரமா வாழ்க்கப்பட்டா அவ வாழ்க்கை அமோகம் அமையும். இத நான் சொல்லல, ஜாதகம் சொல்லுது. நல்லா யோசிச்சு முடிவெடுங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் வாரேங்க. நல்லது நடக்கும்னு என் பொண்ணோட ஜாதகத்தை கொடுத்து அனுப்பிச்சேன். இப்படி தலையில இடி விழுகிற மாதிரி சொல்லிட்டு போறானே. என் பொண்ணு 2ஆம் தரமா வாழ்க்கப்படும் சொல்றானே, இதை எப்படியா நான் தாங்குவேன்? அப்பா, எனக்கு இந்த ஜாதகத்து மேல எல்லாம் நம்பிக்கை கிடையாது. ஏன் அனாவசியமா மனசு போட்டு குழப்பிக்கிறீங்க? சும்மா இருமா. இந்த ஜோசிகாரன் சொன்னா பழிச்சிடும். முருகா, என் தியேட்டர்ல முருகன் துணை போட்டேன், கந்தன் கரணி படம் போட்டேன். பதிலுக்கு என் குடும்பத்துல நீ திருவிளையாலே போட்டியாப்பா. சார் சார் சாரி சார், நான் என் வேலையை ராஜினாமா பண்ணிக்கிறேன். ஏப்பா? எத்தனை நாளைக்கு தான் நான் உங்களை ஏமாத்த முடியும்? அதனாலதான் உங்ககிட்ட உண்மையை சொல்ல நான் வந்திருக்கேன். ராஜகோபால் அவரே மனசு நொந்து போயிருக்காரு. எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். எதை பேசுறது வேலை, எதை பேசுறீங்க? என் பொண்டாட்டி கையில தான் சம்பளத்தை கொடுப்பாரு, அவர் ஒத்த காலில் நிக்கிறாரு. என் பொண்டாட்டி எப்பவுமே என்னால கூப்பிட்டு வர முடியாது சார். இல்லாத என் பொண்டாட்டி நான் எப்படி சார் கூப்பிட்டு வர முடியும்? உலகத்தோட எந்த மூலையில இருந்தாலும் அவளை நான் கூப்பிட்டு வந்துடலாம் முதலாளி. ஆனா உலகத்தை விட்டே போனவள் நான் எப்படி முதலாளி கூப்பிட்டு வர முடியும்? என்னப்பா சொல்ற? என் பொண்டாட்டி செத்து ரொம்ப நாள் ஆச்சு முதலாளி. மேனேஜர், நானே சோகத்தை தாங்க முடியாத முதலாளி தூருக்கு வந்த உங்க முன்னாடி நான் சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் மனசுக்குள்ள நான் அழுதுட்டு தான் முதலாளி இருக்கேன். என்னப்பா இது? இத முன்னாடி என்கிட்ட சொல்லவே இல்லையே. என் பொண்டாட்டி செத்துற சொன்னா நீங்க எல்லாரும் என் மேல அனுதாபப்படுவீங்க. அப்புறம் என்னால வேலையை ஒழுங்கா பார்க்க முடியாது முதலாளி. அதனாலதான் இத்தனை நாள் உங்ககிட்ட நான் மறைச்சு வச்சிருந்தேன். எப்பா நீ ரிசைன் பண்ணுவேனப்பா. உன் ஒய்ஃப் செத்துதான் கேள்விப்பட்ட உடனே உனக்கு மாசம் 1000 ரூபாய் சம்பளம் சேர்த்து கொடுத்தா முடிவு பண்ணிட்டேன். என்ன ஸ்டோரி பவர் ஸ்டோரி? இது என்ன முதலாளி பெரிய ஸ்டோரி? தினமும் அவன் வாச தெளிச்சு கோலம் போடும்போது பூ பூக்கும் ஓசை அதை கேட்கத்தான், புல்வெளியின் ஓசை அதை கேட்கத்தான் அப்படின்னு பாடுவா பாருங்க. போதும்பா போதும், நீ ரொம்ப டயர்டா இருக்க. இன்னைக்கு போய் ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்க. இதா நாளைக்கு பேசிக்கலாம். நீ என்ன பாட்டுருக்க? கூட்டு போறேன். என்ன டென்ஷன் ஆகாதீங்க ராஜா. மனசுல எவ்வளவு பெரிய பாரத்தை சுமந்துட்டு ஆனா வெளியில சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கானே, இதுதான்மா கேரக்டர். மா, ஜோசிகாரன் சொன்னதை வச்சு நீ மனசு போட்டு குழப்பிட்டு இருக்காத. அதுக்கு நான் வேற ரூட் படிக்கிறேன். நீயும் போய் ரெஸ்ட் எடுத்துக்க. 2ஆம் தாரமா தான் வாழ்க்கப்பட முடியும்னு என் பொண்ணு வாழ்க்கையில ஒரு சீனை எழுதிட்டு அவ கண்ணு முன்னாடி மனைவி இழந்து ஒரு நல்லவனை சுத்தி சுத்தி வர்ற மாதிரி ஸ்கிரீன் பிளே எழுதியிருக்கானே. சும்மா சொல்லக்கூடாது. முருகா, யூ ஆர் அ குட் டைரக்டர். பொண்டாட்டி காட்டுன்னு சும்மா அரைச்சிட்டு இருந்தாண்டா. விட்ட ஒரு பொண்டாட்டி செத்து போயிட்டாரு. பாட்டி அதை நம்பி ரொம்ப ஃபீல் பண்ணி கண்ணீர் விட்டுருக்குது. நாளைக்கு சம்பளம் கதறிட்டு வருதானு பாரு. ராஜகோபால், என்னப்பா? குட் மார்னிங் சார். சார் சார் வேணாம் சார், வேணாம் சார். சார் சார் வராதிங்க சார், இங்க வாங்க சார். வரப்பாங்க சார், உட்காருங்க சார். ராஜகோபால், உனக்கு கல்யாணம் ஆகி உன் பொண்டாட்டி செத்து போயிட்டா, அதனால பிரச்சனை. ஆமா. என் பொண்ணுக்கு
கல்யாணம் ஆச்சுன்னா புருஷன் செத்து போயிருவா, அதனால பிரச்சனை. அப்படியா? ராஜகோபால் ஒய்ஃப் செத்து போச்சுங்க. நல்ல பொண்ணு, தங்கமான பொண்ணு. அதுதான் சோகம் தாங்க முடியல. வீட்லயே நல்லா ஏத்துனேன், தூக்கிடுச்சு. ஐயோ பத்துல அதான் பாருக்கு வந்தேன். 5 ரவுண்ட் போட்டேன். 5 ரவுண்டா? சாப்பிட்டியாடா? ஐயோ இன்னைக்கு ஏகாதசி முதல்ல இதுக்கெல்லாம் லீவ் விடுங்களா நீங்க? நீ 5 ரவுண்ட் நீ என்ன பெருமைடா. நீ ஊத்துக்கப்பா. உன் பொண்டாட்டி இருந்துச்சு இல்லையா, அந்த ஸ்டோரிய மறுபடியும் சொல்லுப்பா. 6வது ரவுண்ட்ல இப்ப தில்லு வருது. பெருமாள் சாமி, ஏய் நீ ஏன் கத்துற? சாமியை விட்ட முதலாளி. அவன் சாமியை விட்டதுதான் கரெக்ட். இப்ப நீ ஏன் சேர்த்துற? முயற்சி தான். அப்பா கோபால், உன் ஒய்ஃப் இறந்துட்டாங்க இல்லையா, அந்த கதையை கொஞ்சம் சொல்லுப்பா. மறுபடியும் பசில் மாட்டாங்கப்பா. பெருமாள், கல்யாணம் ஆனத வேலைன்னு சொன்னீங்களா? நான் உங்ககிட்ட கல்யாணம் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லிட்டேன். பெருமாள் அது அப்புறம் திறக்க பெருமாள் வேணா அடிச்சிருவேன். அப்ப நீ பொண்டாட்டி கேட்கிற பெருமாள், பொண்டாட்டி செத்து போயிட்டேன்னு சொன்னேன். செத்து போன பொண்டாட்டி கூப்பிட்டு போடான்னு சொல்றேன். செத்து போன பொண்டாட்டி நான் எங்கடா போவேன்? செத்து போன பொண்டாட்டி கதையை நம்பிக்கையடா வேணா சாணி. நீ எப்படி அந்த எஸ்டேட் தியேட்டர்ல சம்பாதிச்ச? நீ டாடி இது மாமனார் எப்படி பாரு, மாமனார் சொத்த நாளைக்கு காலையில் வந்து நான் கேட்ட சம்பளத்தை நீ கொடுக்குறேன். ராஜகோபால் நீங்க சாட்சி. நான் ராஜகோபாலா? இன்னைக்கு ஏகாதசிங்கிறே ஒண்ணு கிடையாது, போங்கடா. மிஸ்டர் ராஜகோபால், உங்களுடைய ஸ்டோரி நல்ல சோகமாவும் ரொம்ப ஸ்பீடாவும் இருந்தது. அந்த அம்மா கையில சம்பள பணத்தை கொடுக்கறத நான் கொடுத்து வைக்கல. அதனால அந்த அம்மா போட்டோ எடுத்துட்டு வாங்க. போட்டோவா? ஆனா ஆமாப்பா, அந்த போட்டோ முன்னாடி நின்று 2 நிமிஷம் சென்டிமெண்ட் அழுதுட்டு சம்பள பணம் தர்றேன். இப்ப பாட்டில் எடுத்துட்டு போட்டுமா? தேங்க்யூ. பெருமாசாமி, செத்து போன பொண்ணோட போட்டோ எங்கடா போ? இப்ப எடுக்க வேணாம்ப்பா, சாருக்கு முன்னாடி எடுத்துருப்பாங்களா ரேஷன் கார்டுக்கு, அதை எடுத்துட்டு வா. என்னடா போட்டோ எல்லாம் கேக்குறான்? எவ்வளவோ பொய் சொல்லியாச்சு, ஒரு போட்டோ தானே பிடிப்போம். அதாவதுங்க, செத்து போன ஒரு பொண்ணோட போட்டோ வேணுங்க. எந்திரங்கடா மேல. யாரா நீங்க 2 பேரா? யாரு? நான் தமிழ் சினிமா ப்ரொடியூசர். பேர் என்ன? கேபி பிலிம்ஸ் பாலு. அந்த சின்ன தம்பி நான் ப்ரொடியூசர், அவர் டைரக்டர் ராஜ் கபூர். அந்த வல்லலுக்கா? ஐயோ சூப்பருங்கண்ணா. அப்புறம் எங்க இந்த பக்கம்? இப்போ நாங்க ஒரு படம் எடுக்க போறோம். ஹீரோ யாருங்கண்ணா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஐயா தொட்டு கும்பிட்டுக்கலாம். இல்ல அடுத்த படத்துக்கு இன்னி கால் சீட் குடுக்கலான்னு பேப்பர்ல போட்டிருந்ததா? நானும் அவரு சின்ன வயசுல பழைய நட்புக்காக கால் சீட். நட்புக்காக என்ன வேணா செய்வாரு அவரு. இப்போ இந்த படத்தோட கதை எப்படின்னா, கதை கூட எழுதிட்டீங்களா? கதைப்படி ரஜினி சாருக்கு ஒரு தங்கச்சிங்க. சரிங்க. அது முதல் ரீல்லயே செத்து போகுதுங்க. சரி. அந்த தங்கச்சியோட போட்டோ பெருசு பண்ணி ரஜினி சார் வீட்டுல மாட்டி வைக்கிறான். எப்படி கதை? இப்போ உயிரோட இருக்க ஒரு நடிகையோட போட்டோ செத்து போயிட்டான்னு சொல்லி மாட்டி வச்சோம்னா சென்டிமெண்ட் அவங்க ஃபீல் பண்ணுவாங்கல்ல? கரெக்ட் தானுங்கண்ணா. அதனால செத்து போன பொண்ணோட போட்டோ ஒண்ணு இருந்தா அதை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா இதான் ரஜினி சாரோட தங்கச்சி போய் மாட்டி போறேன். இப்ப என்ன சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு தங்கச்சி போட்டுறாங்க, அவ்வளவுதானா? அது எப்படி பாருங்க, சிங்கிள் பீஸுங்கண்ணா. அமெரிக்காவில் ஓட்டும் போது எடுத்தத. ரஜினியோட தங்கச்சிக்கிற தொடையெல்லாம் காட்டிட்டு இருக்க, அத்தை போய் தொட தெரியக்கூடாது இல்லையா? அப்புறம் எப்படிங்கண்ணா வேணும்? அதாவதுங்க, குத்து விளக்கு ஏத்துற மாதிரி குடும்ப பாங்க இருக்கணும். ஒரு அகல் விளக்கு ஏத்துற ரேஞ்சுக்கு இருந்தா, மெழுகுவத்தியா இருந்தா கூட ஓகே. போதுங்க, விட்டுங்க. நிறைய வச்சிருக்கிற உள்ள எமர்ஜென்சி லேம்ப் கூட இருக்குது, நல்லா பாருங்க. நம்ம காயத்ரி கிடைச்சாப்பா? காயத்ரி தான் தங்கச்சி பாருங்களா? அவங்க படத்துல பாருங்க. சூப்பர் டைரக்டர்னா நீங்க. உண்மையிலேயே செத்து போன பொண்ணோட போட்டோ தான் செலக்ட் பண்ணிக்கிறீங்க நீங்க. இந்த போட்டோ நல்லா பெருசா என்லார்ஜ் பண்ணுங்க, மாலைகளை எல்லாம் மாற்ற மாதிரி. ஏன்னா நாளைக்கு நம்ம முதலாளி என்னப்பா இதெல்லாம்? இது டொமேட்டோ சாஸ் நினைச்சீங்க? ஒரிஜினல் பிளட் சார். எப்ப இவன் பொண்டாட்டி காயத்ரி ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் மண்டி போட்டுட்டு லோ லோ லோன்னு ஒரே அழுக பாட்டு. பாடட்டும், யார் வேண்டாண்ணா? பல்லுல ரத்தம் வருது. பல்ல கடிச்சிட்டு பாடின பாட்டு இல்லையா? அதான். முதலாளி, என் தெய்வத்தை பாக்குறேன்னு சொன்னீங்களே, அந்த அழகு தெய்வத்தை பாருங்க முதலாளி. இல்ல, அங்க பாருங்க, தப்பா பாத்துட்டு போறீங்க. இதுவா காயத்ரி தான்? அம்மா காயத்ரி! ஐயோ காயத்ரி! அம்மா எங்கெல்லாம் விட்டு போயிட்டியம்மா காயத்ரி! ராஜகோபால விட்டு போயிட்டியம்மா. என்னோட சோகத்தை எப்படி காட்டுறதுனே எனக்கு தெரியலையம்மா. அம்மா ராஜகோபால் எங்க இருக்காருமா? இந்த பக்கம். ராஜகோபால்
ஐயோ அப்பா காயத்ரி அம்மா. காயத்ரி இவரோட அம்மாவா? என்ன கதையில இவ்வளவு பெரிய ட்விஸ்ட்? முதலாளி, உங்க அரண்மனை கிளிக்காக கட்டின வசந்த மாளிகளை இப்படி ஒரு கலாட்டாவா? சும்மா இருப்பா. அம்மா காயத்ரி, இப்ப ராஜகோபால் யாரு? யாருமா? இந்த பெருமாள் சாமியோட மேனேஜர். என்னுடைய மேனேஜரா வாழ்க்கையில பெரிய ரேஞ்சுக்கு போகும்போது அதை பார்க்க கொடுத்து வைக்காம போய் சேர்ட்டேப்பா. மறந்துட்டப்பா. இன்னொரு சம்பள பணம் இதோ இந்த காயத்ரி தட்டு முன்னாடி வைக்கிறேன். அவ ஆத்மா சாந்தி அடையட்டும். அவன் சுற்றுவான், ஜாக்கிரதையாரு. சம்பளத்தை உங்களால கொடுக்க முடியும் முதலாளி, ஆனா இறந்து போன என் காயத்ரியோட உயிரை உங்களால கொடுக்க முடியுமா முதலாளி? கவலைப்படாதப்பா. இதப்பா ராஜகோபால், வாழ்க்கையில ஒண்ணு இழந்தோம்னா இன்னொன்னு கிடைக்காம போகாது. என்ன, நான் போயிட்டு வர்றேன்ப்பா. வழி இந்த அப்படியா? பக்கம். பா, உன்னுடைய பிளட் குரூப் என்ன? ஏன் முதலாளி? இல்ல, அடிக்கடி நீ ரத்தம் சிந்தறதா உன் ஃப்ரெண்டு சொன்னா, கேட்டு வச்சா சேஃப்டியா இருக்கும்ல. நான் வர்றப்பா. நாளைக்கு உங்க 2 பேருக்கு என் வீட்டுல டின்னர். இவன் எந்த ரேஞ்சில் வேணாலும் ஏமாத்திரம் போல இருக்க. நானே 5 வருஷமா வேலை செய்யறேன்னா பாத்துக்கேன். கோபால், நான் ஏதோ உன்னை விளையாட்டு பையன் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உன் மனசுக்குள்ள நீ எவ்வளவு வேதனை தாங்கிட்டு இருந்திருக்க. நீ எதுக்காக தனிமரமா இருக்கணும்? நீ ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணி கூடாது? என்ன, இன்னொரு கல்யாணமா? என் காயத்ரி என்னால மறக்கவே முடியாது சார். காயத்ரி மேல உங்களுக்கு அவ்வளவு உயிரா? நீங்க லவ் மேரேஜா? அவன் தான் காயத்ரியை பார்த்ததே கிடையாது, அப்புறம் எப்படி லவ் பண்ணுவான்? அப்பா, காயத்ரியை பார்க்கவே இல்லையாமே? இல்ல, காயத்ரியை பார்த்ததே இல்லையா? எப்படி? ஆமா சார், பார்க்கல சார். ஒருத்தர் பார்க்காமே இல்லவா? அது எப்படிப்பா? ஆமா சார், ஒரு நாள் நானும் என் காயத்ரியும் ஒரே ட்ரெயின்ல பிரயாணம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அப்ப அவருடைய சர்டிபிகேட் தொலைஞ்சு போச்சு. நான் அவளுக்கு போஸ்ட் பண்ணேன். அதுக்காக எனக்கு போன் பண்ணி தேங்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒருத்தர் பார்க்காம எங்க காதல் டெவலப் ஆயிட்டு இருந்தது. அந்த அன்பின் அடையாளமாக அவள் எனக்கு ஒரு சொற்றை பரிசாக அளித்தாள். இந்த சொற்றை வச்சுட்டா கடைசியில் நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தோம். பியூட்டிஃபுல் எம்ப்ராய்டரிங்களா? லவ். கோபால், நான் இதுக்கு முன்னாடி எஸ்டிடி பூத் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த டெவலப்மெண்ட் எல்லாம். அப்ப என் டெலிபோன் பூத்துக்கு வந்து ஒரு பொண்ணு ஒருத்தரை பார்க்காமலே பேசி பேசி லவ் பண்ணுவா. அந்த டைப்பா இது? எந்த டைப்பா இருந்து என்ன சார் பிரயோஜனம்? இப்ப என்னால என் காயத்ரி பார்க்க முடியலையே. இன்னும் என்னால அவளை மறக்க முடியல சார். கைகளை விட்டு வந்துடுற சார். படக்கடவுல என்னால ஒண்ணு தாங்க முடியலமா. ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்கப்பா. நான் அதுக்காக ஒண்ணு ஃபீல் பண்ணலமா. செத்து போனதுக்கு அப்புறம் கூட பொண்டாட்டி மேல ஒருத்தன் எவ்வளவு பெரிய வச்சிருக்கான் பாத்தியா? உனக்கு ஒருத்தன் புருஷனா வந்தா இப்படி ஒருத்தன் தாமா புருஷனா வரணும். அப்ப நான் போயிட்டு வரேன் சார். கோபால், இனிமேல் நீ எதுக்காகவும் எப்பவும் கவலைப்படக்கூடாது. அந்த பெருமாளே உன்னை கைவிட்டாலும் இந்த பெருமாள் சாமி உன்னை கைவிட மாட்டான். வெள்ளிக்கிழமையிலிருந்து உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுது. நம்ம தியேட்டர்ல புது படம் ரிலீஸ் ஆக போகுதா? ராஜகோபால் வாழ்க்கையிலே புது வாசம் வீச போதும் சொன்னையா? அடடே, நீ போகல வரேன். இவங்க கூட சேராதுப்பா. பாருங்க. இதான் ராஜகோபால் வீடு. இறங்க. இறங்குறையா? என்னமோ இறக்கி வரவனாட்ட பேசுற. என்னது, நம்ம வந்திருக்கிறோம், இந்த வீட்டுல வரவேற்பு கொடுக்கறதுக்கு யாருமே இல்லையே. ஹலோ ஹலோ ஹலோ, யார் அவன் 4 எக்கோவோட வர்றது? இங்க ராஜகோபாலுங்கிறது யான் தான். நான் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமே, தெலுங்கு டப்பிங் படத்துல ஒரு தமாஸ்கார வேலன், சிங்கார வேலன். பேச்சர் கொடுத்து கூப்பிட்டீங்களே, அது நீங்க தானே? ஓ, நீங்க தானே சார். அது நீங்க தான் இந்த ஏரியால பெரிய இன்டீரியர் டெக்கரேட்டர் கேள்விப்பட்டேன் சார். இந்த வீட்டுல கொஞ்சம் கலர் எல்லாம் மாத்தி கலர்ல அங்கங்க பறிச்சு வசந்த மாளிகை மாதிரி ஆகணும் சார். இந்த வசந்த மாளிகை மட்டும் இல்ல, அந்த தாஜ்மஹாலை கூட என்னால கட்டி தர முடியும். ஆனா அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும். என்ன வந்தோன்னு இந்த கடி கடிக்கிறேன்? ஏன்னா நான் ஒரு சோசியல் ஒர்க்கர். அதுதான் எனக்கு மெயின் ஒர்க். இதெல்லாம் பார்ட் டைம் ஒர்க். எதுக்கு சும்மா தோணு பேசுறீங்க? வாங்க வாங்க பாருங்க, அங்க ஒரு போட்டோ இருக்குது. அத சூப்பரா டெக்கரேட் பண்ணா. ஏன்னா நான் வாழ்க்கையில் இந்த அளவுக்கு வசந்ததுக்கு காரணமே அவங்க தான். என்ன வாழ வச்ச தெய்வம். இவங்க உங்க சம்சாரமா? எஸ், ஷீ இஸ் மை கிரேட் வைஃப். செத்து போயிட்டாங்களாட்டு இருக்கு. பூ போட்டு ஊரு வச்சியில குளிச்சு வச்சிருக்கா போயிட்டாங்கன்னு தான் அர்த்தம். ஆமா, இவங்க எப்படி செத்தாங்க? இதயம் நின்று போச்சு செத்து போயிட்டாங்க. எல்லாரும் இதயம் நின்னுதாயே சாகுறாங்க. எப்படி இதயம் நின்னதுன்னு ஒரு கணக்கு இருக்குதல்ல? ட்ரெயின் ஆக்சிடென்ட். இல்ல இல்ல, இடி இடிச்சு வீடு தலைமையில வந்துருச்சு போயிட்டாங்க. பொண்டாட்டி செத்ததுல கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். பொண்டாட்டி பேர் என்ன? பொண்டாட்டி பேருங்க செத்தவன மறந்துட்டியா? இல்ல காயத்ரி. இல்ல காயத்ரி. ஆமா. ஏன் இப்படி போட்டோ முக்கா பொழுது வச்சு மறைச்சு வச்சிருக்கிற? முழுசா மூச்சு பார்த்தா நமக்கு ரொம்ப அழுகாச்சு. ஆனா என்னங்க பொண்டாட்டி போட்டோ கீழே போட்டு உடச்சு போட்டீங்க? சாரிங்க. என்ன போறீங்க? குரங்கு கையில கொடுத்த பூமால மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு ஏங்க குரங்குன்னு திட்டுறீங்க? நானே எடுத்து போய் சரி பண்ணி. வேண்டாம் வேண்டாம், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ண போட்டோ நானே கரெக்ட் பண்ணிக்கிறேன். தப்பு செஞ்சவன் தன்னு அனுபவிச்சே தீரணும். இதுதான் வேலனுடைய கொள்கை. முதல்ல இந்த வீட்டுக்கு வந்து கண்ணாடி உடைச்சிட்டேன்.
அபசகனமா வேற போச்சு. மத்த எல்லா வேலைக்கும் ஆள் அனுப்புறேன். என்ன போட்டோ அடிச்சிட்டேன் ஃபீல் பண்றியா? சேச்சே, உங்களை ஏன் கூப்பிடணும்னு ஃபீல் பண்றேன். ஃபீல் பண்றியா? சிடு சிடுன்னு விடுகிறான். இவனுக்கு மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்டாட்டி. இந்த மாதிரி பொண்ணுகள்லாம் அல்பாயுசுல செத்துருக்கவே கூடாது. உள்ள போ. எங்கயா போன? தலைபந்தா 2. இந்தா டிக்கெட். டிக்கெட்மா. அம்மா டிக்கெட் வாங்கலையா? என் புருஷன் வாங்கிக்கோ. புருஷா டிக்கெட் எடுத்துக்கோ. கண்டிட்டு நான் இவன் புருஷன் இல்ல. கண்டிட்டு ஏன் புருஷா போய் சொல்ற? ஐயோ சத்தியமா இவன் புருஷன் இல்ல. அவர் உன் புருஷன் இல்லங்கிறாரு. அப்ப நீ என் புருஷனா இருந்துக்கோ. என்ன கிண்டலா? கீழ இருக்குமா? இந்த புருஷன் கிட்ட வாங்கிக்கோ. ஐயோ நான் இல்ல. கிட்ட வாங்கிக்கோ. இந்த புருஷன் கிட்ட வாங்கிக்கோ. ஐயோ சத்தியமா நான் இல்ல. நீ நம்பிராதமா? டிரைவர் புருஷன் கிட்ட வாங்கிக்கோ. ஐயோ டிரைவர் வண்டி நிப்பாட்டு. ஐயோ டிரைவர் வண்டி நிப்பாட்டு. இறங்குமா. இறங்கு. வந்துட்டே புருஷா. இனி ஏன் இறக்கி விட்ட? நான் புருஷனா? ஐயோ நீதான் என் புருஷன். நீதான் என் புருஷன். அப்ப நீதான் என் புருஷன். நீதான் என் புருஷன். ஏன் வந்துட்ட? நீதான் என் புருஷன். அப்ப நீதான் என் புருஷன். என்னையா இது? ஏமா நீ? என் புருஷன் தான் எனக்கு மட்டும் தான். என் புருஷன் தான் எனக்கு மட்டும் தான். என் புருஷன் தான் எனக்கு மட்டும் தான். காயத்ரி ஏயா இந்த பொண்ணை நீனே கூட்டு வந்தியா? ஏயா லூஸ் எல்லாம் வெளியே அலைய விட்டுக்கிட்டீங்க? கூட்டு போயா. லூசா? நீங்க எல்லாம் போங்கயா. போங்க. போங்கயா. வண்டி எடுத்த நேரமே சரியில்லை. மாமா மாமா என் புருஷன் எங்க இருக்கான்னு சொல்லு. உன் புருஷன் தானே? அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். கூட்டிட்டு போறவா? வா வா போலாம். இரு, எனக்கு ஆப்பிள் வாங்கி தருவியா? வாங்கி தரமா? அவள் வருவாளா, அவள் வருவாளா, என் உடைந்து போன நெஞ்சை ஒட்ட வைக்க அவள் வருவாளா. ஹே கண்ணோண்டு நான் தந்த டண்டனக்கடி டனக்கடி டண்டனக்கடி டனக்கடி டனக்கடி டனக்கடி. ஹாய் பேஸ். பொண்டாடி போட்டோம். ராஜகோபால் ராஜகோபால் காதல் இருக்கிற கல்ட்டை. என்ன உடைஞ்சு போன போட்டோவை நான் சரி பண்ணிட்டேன். அது நியாயம். உடைஞ்சு போன வாழ்க்கையை சரி பண்ணணும். அதுதான் தர்மம். எதுக்காக இப்படி தத்துவம் பேசிட்டு இருக்கீங்க? ஏயா கட்டின பொண்டாடி உயிரோடு இருக்கும் போதே அவ செத்து போயிட்டான்னு போய் சொல்லி இந்த ஆட்டம் கட்டிட்டு இருக்கிறீங்க. அவ எங்க சார் உயிரோடு இருக்கிறா? அவ அப்படி உயிரோடு இருந்தா அதை பார்த்து சந்தோஷப்படுற முதல் ஆள் நான் தான். அப்போ மறுபடியும் பார்த்தா நீ சந்தோஷப்படுவீல்ல? அந்த அரிசியை போட்டு நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என் காயத்ரி எங்கிட்ட இருந்து யாருனால பிரிக்க முடியாது சார். அப்படியே இந்த உள்ளங்கையில வச்சு அவளை தாங்குவோம் சார். அந்த உள்ளங்கை அப்படியே வச்சுக்கிட்டு ப்ளீஸ் லெஃப்ட் காயத்ரி வலது கால எடுத்து வச்சு உள்ளவாமா. அவளை வலது கால எடுத்து வைக்க தொடர்ந்து நீ எதுக்கு இடது கால எடுத்து வச்சு பின்னால போற? சார் என்ன சார் இது போட்டோ இருக்கிற என் பொண்டாட்டி மாதிரி இருக்கிற இந்த பொண்ணு, அதே ஃபேஸ் அதே சைஸ், எங்க சார் பிடிச்சிங்க இந்த பார்ட்டிய? பார்ட்டியா? அட பாவி, கட்டின பொண்டாட்டி லூஸ் ஆயிட்டாங்கிற ஒரே பாவத்துக்காக அவளை தெரியாதுங்கிறிய? லூசா? என்னமா காய்கறி ஆப்பிள் தின்னுட்டு இருக்கிற? கால் விழுந்து அவங்க கூட சேர்ந்துரு. புஷா புஷா நீ எனக்கு ஏமாத்துறாத. நீ சொன்னபடி நான் கேட்டுக்கிறேன். ஆப்பிள் சாப்பிட்டு என்ன இருக்கு? நான் ஆப்பிள் சாப்பிடல சார். கொப்படார சத்தியமா இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது சார். பாரு சார், எங்க பிடிச்சீங்களோ அங்கேயே கொண்டு போய் விட்டுருங்க சார். நீ எவ்வளவு பெரிய கீப்பர் இப்பதானே எனக்கு தெரியுது. உன் பொண்டாட்டிய தொட்டபெட்டா கூட்டிட்டு போய் சூசைட் பாயிண்ட்ல நீ தள்ளி இருக்கிற. அது அதிர்ஷ்டவசமா உயிர் பொழைச்சிருச்சு. ஆனா பைத்தியம் முடிச்சிருச்சு. அதே பொண்ணு இப்ப வீட்டுக்குள்ளார வந்தா உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்குதா? சார் நீங்களும் இருக்கா சார் டெவலப் பண்றீங்க? ஏதோ ஒரு ஆத்திர அவசரத்துக்காக இந்த பொண்ணோட போட்டோ வச்சு பொண்டாட்டின்னு சொன்னா அந்த பொண்ணு முகத்துக்காக உன்னை விட்டுட்டு போற. மரியாதையா அந்த பொண்ணை வைத்து குடும்பம் நடத்து. நீ என்ன பண்ணாலும் உன்னை நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பேன். ஃப்ராடு கிராடு பண்ணுவ நீ. அப்படி பண்ண ஸ்ட்ரைட்டா போலீஸ் இருந்தா ஜாக்கிரதை. ஏமா தங்கச்சி, என்னடா தம்பி, இந்த ஆள் உன்னை வெளியே துரத்தி விட்டாலோ இல்ல கொடுமை ஏதாவது பண்ணுனாலோ ஒரு மந்திரம் சொல்லி இருக்கல. மந்திரமா? காயத்ரி மந்திரம். அதை எடுத்து விடு. புடிச்சுக்கோ.
என் புருஷன் பேர் ராஜகோபால், நான் பொண்டாட்டி காயத்ரி. என் புருஷன் என்ன கொல்ல பார்த்தாரு, நான் தப்பிச்சுட்டேன். அவர் எனக்கு துரோகம் பண்றாரு, ஆராய்ச்சி என்ன காப்பாத்துங்க. என் புருஷன் பேர் ராஜகோபால், நான் பொண்டாட்டி காயத்ரி. அவர் என்ன கொல்ல பார்த்தாரு, ஆராய்ச்சி என்ன காப்பாத்துங்க.